எல்லாரும் சேர்ந்து சொல்லும், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எல்லாரும் எழுந்து நின்று நல்ல கைகளை தட்டி சந்தோஷமா பாடுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் எப்போதும் மகிழ்ந்திருங்கள். மந்திரமில்லை, சொல்லை
எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே, நீரை மறக்கவில்லை. எப்போதும் நீர் எங்கள் நினைவாகவே இருக்கிறீர். உமது பார்வையில் நாங்கள் விலையேற பெற்றவர்கள், மதிப்பு மிக்கவர்கள். எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்வோம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான நல்ல நாளில் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். ஆமென். நல்ல உற்சாகத்தோடு இந்த நாள் தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார். அவர் வென்றவை அவர் முன் வருகின்றன, செல்கின்றன. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை பாருங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செயலாற்றுகிற கடவுள். பிரைஸ் தி லார்ட்.
சொல்லுங்க அல்லேலூயா. நீங்களும் நானும் கடவுளுக்கு ஆர்டர் கொடுக்கிறவர்கள் அல்ல. அவரை இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு செயல்படுத்த முடியாது. அவர் நம்மை செயல்படுத்துகிறவர். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அவரை நாம வடிவமைக்க முடியாது. அவரை நாம ஒரு கேட்டகரிக்குள்ள கொண்டு வர முடியாது. அவரை நாம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அடைச்சு வைக்க சொல்லுங்க முடியாது. நம்ம பக்தி, நம்ம பரவசம், நம்ம ஜபம், நம்ம தவம், எத்தனை காரியங்கள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் கடந்து அவர் செயல்படக்கூடியவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது அவர் வருகிறார். எப்படி வர்றார் தெரியுமா? அவர் வெற்றி பரிசோடு நம்மை சந்திக்க வருகிறார். ஆமென். இதை இன்னொரு மொழிபெயர்ப்பு, மூல மொழிபெயர்ப்பாளர் என்ன சொல்கிறார் என்றால், அவன் அவனுடைய கைமாறுக்கு செயலுக்கு, அவர் அவருடைய செயலுக்கு கைமாறு அளிக்க சொல்லுங்க வருகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம அந்த உலகத்துல வாழ்கிற இந்த வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில அவர் நம் ஒவ்வொருவருடைய செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் வாழ்ந்த அந்த நேரங்கள்ல அவர் போன எருசலேம் வீதிகள், எரிகோ வீதிகள், கலிலேயா வீதிகள், இங்கெல்லாம் எத்தனையோ நோயாளிகள் இருந்தாங்க. எல்லாருக்கும்லாம் சுகம் கிடைக்கல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பெண்களுக்கு அந்த காலகட்டத்தில் வியாதிகள் இருந்திருக்கும், எல்லாருக்கும் சுகம் கிடைக்கல. எத்தனையோ தொழுநோயாளிகள் இருந்திருப்பாங்க, எல்லாருக்கும் சுகம் கிடைக்கல. எத்தனையோ கண் தெரியாதவங்க இருந்தாங்க, எல்லாருக்கும் சுகம் கிடைக்கல. யாருக்கு சுகம் கிடைத்தது? இயேசு அழகாக சொன்னார், உனது நம்பிக்கை உன்னை, சொல்லுங்க, உனது நம்பிக்கை, உன்னுடைய விசுவாசம் உன்னை நலமாக்கியது, உன்னை குணப்படுத்தியது. அப்ப அர்த்தம் என்ன? நீ என்ன எப்படி வர்றியோ, நீ என்ன நிலைமையில வருகிறையோ அதற்கேற்ப நான் உனக்கு பதில் தருவேன், கைமாறு அளிப்பேன். இதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க தயவு செய்து எடுத்து வாசிங்க எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62ஆம் அதிகாரம். 62ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். உலகின் கடை கோடி வரை ஆண்டவர் பறைசாற்றியது, மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் மீட்பு வருகிறது, அவரது வெற்றி பரிசு அவருடன் உள்ளது, அவரது செயலின் பயன் அவர் முன்னே உள்ளது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் அவர் பலனளிக்க வருகிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் அவரவர் லெவலுக்கு, அவரவருடைய தேவைக்கு எந்த இடமா இருந்தாலும் அவர் பலனளிப்பார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்களேன், நீங்க பைபிள்ல எடுத்து வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அன்னாள் என்ற பெண் கண்ணீரோடு ஆண்டவரிடத்திலே ஜெபித்தாள். ஆமென். 1 சாமுவேல் 1:11 எழுதிக் கொள்ளுங்கள். அந்த பெண் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தா. எப்படி ஜெபிச்சா? உள்ளம் உடைந்து, உள்ளத்தை திறந்து அவள் கொட்டுகிறாள் ஆண்டவர்கிட்ட. ஆனா அதே ஆலயத்தில் ஒரு மனுஷன் உட்கார்ந்து அவளை பார்த்துக்கிட்டே இருந்தார். யாரு? அந்த ஆலயத்தோட குரு ஏலி என்கிற ஒரு மனிதன். அந்த மனுஷன் அந்த அண்ணாளை பார்த்து பாக்குறாரு. என்ன பாக்குறாரு? காலையிலே தண்ணியை போட்டு வந்துட்டியாமா, நீ காலையிலே குடிகாரியா இருப்பியா, இப்படி சர்ச்சில் இப்படிதான் உட்கார்ந்துருப்பியா அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. ஆனா பைபிள் சொல்லுகிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறார், ஆண்டவரோ மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறாரு. பக்கத்துல கை கொடுத்துருங்க. நீங்க பார்க்கிறது வேற, ஆண்டவர் பார்க்கிறது வேற. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம எல்லா ஜனத்துல பாருங்க, இன்னைக்கு ஒரு அம்மா சாயங்காலம் சொன்னாங்க, பிரதர் பொண்ணு பார்க்கும்போது அப்படியே பாருங்க தத்துருவமா தேவதூதர் மாதிரியே இருந்தாங்க பிரதர். பிரைஸ் தி லார்ட். வானதூதர் மாதிரியே இருந்தது, எனக்கே ஏஞ்சல் மாதிரி இருக்குதே, என் வீட்டுக்கே ஏஞ்சல் வரப்போகுதுன்னு நினைச்சேன். இப்ப என் பையனை கூட்டு போற மாதிரி முடிவுல இருக்காங்க பிரதர். அவன் முகத்தை பார்த்தெல்லாம் மனுஷன் நினைச்ச முடியாது, தீர்மானம் சொல்லவே முடியாது. ஏன்? நீங்க வெளியே பாக்குறீங்க, ஆண்டவர் மனுஷனுடைய அகத்தை, உள்ளத்தை பார்க்கிறார். ஆமென். அப்ப அண்ணாள் அழுதல், அண்ணாள் அழுதது ஏலிக்கு எப்படி இருந்துச்சு?
காலையில தண்ணி போட்டு வந்துட்டியாமன்னு கேட்கிற மாதிரி அந்த மனுஷன் கேட்கிறான். ஆனால் அண்ணாள் சொன்னாள், என் இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். என் உடைந்த உள்ள ஆண்டவருக்கு தெரியும். அதனுடைய விளைவுதான் பாருங்க, ஆண்டவர் அந்த அன்னாளின் கண்ணீரை கண்டார். பைபிள் சொல்கிறது, அவள் சர்ச்சை விட்டு ஆலயத்தை விட்டு வெளியே போகும் பொழுது அவள் முகம் வாடி இருக்கவில்லை. ஆண்டவர் அவளை நினைவு கூர்ந்தார். மலடியாயிருந்த அன்னாள் பிள்ளைகளின் தாயாய் மாறினாள். சாமுவேலை பெற்றெடுத்தார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அதே மாதிரி பாருங்க, இந்த உலகத்துல பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நாம் கடவுளை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது, ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடும் பொழுது, அவர் நமக்கு பதில் அளிக்க அவர் காத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க என்ன ஜெபக்கருத்தோடு வந்திருந்தாலும் உங்கள் ஜெபக்கருத்துக்களை ஆண்டவர் நிறைவேற்றுவதில் அவர் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தகுந்த கைமாறு தருவார். ஆமென். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, உங்களுக்கு அவர் கைமாறு தருவார். கைமாறு தருவாரா? கண்டிப்பா தருவார். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஒரு பலன் இருக்கிறது, அப்படிதானப்பா? இந்த உலகத்துல பலன் இருக்கா? அழகா ஒரு விதைக்கிறவனுடைய உவமையில ஆண்டவர் சொல்லியிருப்பார், சில விதைகள் வழியோரத்தில் விழுந்தது, சில விதைகள் கற்பாறையின் மீது விழுந்தது, சில விதைகள் முட்செடியின் மத்தியில் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. நாலுக்கும் டிஃபரெண்ட் இருக்கா? சொல்லுங்க, இருக்கா? 4 இடத்தையும் ஆண்டவர் காமிக்கிறாரு. விதை ஒன்றுதான், ஆனா அந்த 4 இடங்களில் விழுந்த விதைகளுக்கும் நடக்கிற சம்பவங்கள் வெவ்வேறு. அங்கே பறவை கொத்தி கொண்டு போனது அழகை கொண்டு போய்விட்டது. பாறை மீது வளர்ந்தது கடின உள்ளத்தினரை காண்பிக்கிறது. 3வது முச்செடியில் விழுந்தது உலகத்தின் பலவிதமான சந்தடிகளையும் உலகத்தினுடைய இச்சைகளினாலும் மனிதர்கள் கவலைகளாலும் உலக நாட்டத்தினாலும் அழிந்து போகிறார்கள். நல்ல நிலத்தில் விழுந்தவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது வாசித்து பாருங்கள். மத்தேயு நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஆண்டவர் இந்த வார்த்தையை அழகாக சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு. சொல்லுங்க எல்லாரும். இங்க இருக்கிற நீங்க யாருங்கிறத நீங்க தான் முடிவு எடுத்துக்கணும். இறை வார்த்தையை கேட்டு. கேட்கிறவங்க நிறைய பேர். ஆமென். கேட்கிறாங்க, நிறைய பேர் கேட்கிறாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கேட்கிற கூட்டத்துக்கு பஞ்சம் இருக்கா? பஞ்சமே இல்லை. எங்க பாருங்க, இயேசு வருகிறார், இயேசு வந்து விட்டார், இயேசு பாதியிலே நிற்கிறார். நம்மால் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா வருகிறார் 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 சொல்லி அவன் உங்ககிட்ட சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு இருக்கான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாம் பாருங்க, ஆண்டவர் பேரை சொல்லி ஒரு பக்கம் ஏமாற்று வேலைகளுக்கு பஞ்சமே இல்லை. ஆனா இங்க சொல்லப்படுது கேட்கிற கூட்டம் இல்லைங்க, கேட்டு. அடுத்து வாசிங்க. கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்கள் சிலர் 100 மடங்காகவும் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பலன் அளிப்பார்கள். ஆமென். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதில் இல்ல, பலன் அளிப்பதில் தான் உங்கள் ஆசீர்வாதம் இருக்கு. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்காங்க தெரியுமா? வாஸ்து பாருங்க. நான் இந்த வசனத்தை காண்பித்து இந்த நாளுடைய முக்கியமான பகுதிக்கு சொல்லுகிறேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள் நம்ம சுத்தி நடந்து கொண்டு இருக்கிறது. யாக்கோபு 1 அதிகாரம் வாசியுங்கள், உங்கள் மனதை சரி செய்து கொள்ள வேண்டும். 22வது வசனம். யாக்கோபு 1:22. எல்லாரும் எடுத்து வாசிங்க. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? நீங்க கேட்கிற கூட்டமா மட்டும் இருந்துட்டு போக கூடாது. பிரைஸ் தி லார்ட். தமிழ் அழகா சொல்லுவாங்கல்ல, செவிடங்காதுல சங்கூதுன மாதிரி என்னதான் கத்தினாலும் அப்படியே இருப்பான் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு நல்ல அந்த ஸ்பிக்கு எய்த்தால ஒரு அந்த சூசை நகரா
அங்கே ஒரு கொஞ்சம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போ நாங்கள் நற்செய்தி நடுவத்தோடு இணைந்து சுவிசேஷ பணி நற்செய்தி பணி பறைசாற்றி கொண்டு இருந்தோம். அப்போ பணி செய்துட்டு இருக்கும்போது அந்த பக்கத்தில் உள்ள வீடுகள்லாம் சந்திச்சுட்டு அப்போ நான் கூட வந்த 3 பிரதர்ஸ் 3 பேர் போய் அங்கே போய் பணி செய்ய போனாங்க. அப்போ 3 பேர் போனாங்க, வீடுகள்லாம் சந்திச்சுட்டு ஒரு வீட்டுக்கு போனால் அவங்க கூட ஜெபம் பண்ணணுன்னே அந்த பாட்டியம்மா, ஒரு தாத்தா, ஒரு சின்ன பேராண்டி, பிரைஸ் தி லார்ட், 3 பேர். அவங்க 3 பேருக்கு 3 பேர் போயிருக்காங்க இவங்க சுவிசேஷம். ஒருத்தர் பாடுறாரு, ஒருத்தர் பிரசங்கத்தை ஆரம்பிச்ச உடனே அந்த ஆத்தா சொன்னிச்சான், எப்ப கொஞ்சம் இரு, நான் இந்த தாத்தாவை கேட்பாரு அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு போயிட்டான். இவர் அந்த தாத்தாவுக்கும் பேராண்டிக்கும் சுவிசேஷத்தை பேசிக்கிட்டே இருந்தாராம். 1/2 மணி நேரம் ஆயிட்டு. கொஞ்ச நேரத்தில் அந்த பையனுக்கு போர் அடிச்சு அவனும் போயிட்டான். சரி, ஒரு ஆன்மா தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு, விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படியாவது இந்த தாத்தாவை மோட்சத்துக்கு கொண்டு போயிடணும்னு சொல்லி 3 பேரும் போட்டி போட்டாங்களாம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் முடிஞ்சது. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கிளவி வந்துச்சு. வந்த உடனே, எப்பா சவத்தை முடிச்சிட்டீங்களா? அப்பவும் முடிக்கல. உடனே பாட்டி சொன்னிச்சான், தாத்தாவுக்கு காது கேட்காதுப்பா, யார் பெத்த பிள்ளைகளோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களப்பா. அல்லேலூயா. யார் பெத்த பிள்ளையோ சாமி, தாத்தாக்கு என்ன கேட்காது? காது கேட்காதுன்னு 3 பேரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த படி தன்னால அவங்க 3 பேரும் சிரிச்சாங்க. ஆனா பாவி மக்க, கிளவி நம்மளை கோமாளியா நிப்பாட்டிட்ட. பிரைஸ் தி லார்ட். அத மாதிரி இன்னைக்கு இந்த பீடத்துல பேசப்படுகிறது, இந்த பீடத்துல ஆலயத்துல பிரசங்க பீடத்தில் சொல்லப்படுவது நிறைய பேருக்கு காதுக்குள்ளேயே போறதில்லை. ஏன்? கேட்கிறவர்களாக கூட இல்லை, கேட்டாலும் அதன்படி நடக்கிறவர்களாக இல்லை. அப்ப நமக்கு நல்லா கவனிக்கணும். நம்ம எப்போ நம்முடைய வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் கடவுள் ஒரு நாள் நம்மை சந்திக்க வருவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க விரும்பினாலும், நீங்கள் விரும்பாட்டாலும், நீங்க நினைச்சாலும், நீங்க நினைக்காட்டாலும், நம்பினாலும் நம்பாட்டாலும் கண்டிப்பாக இயேசு நம்மை சந்திக்க வருவார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சமீபத்திலே ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒருவர் மருத்துவமனையிலே அவர் சேர்க்கப்பட்டார். அவர் மருத்துவமனையில கோமா ஸ்டேஜில் இருந்து கண் விழித்த பொழுது அவர் சொன்னாராம், ஈசா நபி என்னை சந்திக்க வந்தார் அப்படின்னு. அவர் சொன்னாராம், இயேசு அவர்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அந்த பைபிள் கிறிஸ்தவங்க நம்ம சொல்ற ஈசா அவர் நம்மை சந்திக்க வருவார் அப்படிங்கறத அவர் தன் சாட்சியாக சொல்லி அவர் அட்மிட்ல இருந்து வெளியே வந்தோன்னு ஞான ஸ்நானம் பெற்று இன்னைக்கு கிறிஸ்தவராக மாறி இருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். என்ன தெரியுமா சொல்றாரு? கண்டிப்பாக நீங்கள் எந்த மதத்தினவராக இருந்தாலும் இயேசுவை ஒரு நாள் நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். யாரா வேணாலும் இருக்கலாம் சார். நீங்க என்ன நம்பிக்கை, என்ன கம்யூனிசம், என்ன கொள்கை, என்ன பேசினாலும் சரி, ஒரு நாள் நிச்சயமாய் அவனுக்குரிய பலனை அந்த பலனுக்குரிய காரியத்தை கொடுக்க இயேசு இந்த உலகத்துல உங்களை சந்திக்க வருவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் பலனளிப்பார். நான் வேகமாய் உங்களுக்காக அந்த காரியத்தை எடுத்துக்கொள்கிறேன். முதல் காரியம் நல்ல கவனிச்சு பாருங்க. யார் நலமுடன் வாழ்வார், யார் நன்மைகளை பெற்றுக் கொள்வார், யாருக்கு தேவன் பலனளிக்கிறார் என்றால் பைபிள் சொல்லுகிறது. தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் எடுத்து வாசியுங்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். வேத புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். தயவு செய்து நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நான் வாசிக்க முடியும். நான் திருப்பிக் கொள்வோம். வாசியுங்கள். உண்மையுள்ள மனிதர்கள் நலன்கள் பல பெறுவார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பக்திமான்கள் இருக்கிறோம், நிறைய ஒருத்தல் முயற்சிகள் செய்யறவங்க இருக்கோம், அநேக ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொண்டாட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கொண்டாட்டங்கள் எல்லாம் கடவுளுக்கு திண்டாட்டமாய் மாறிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நடக்கிற திருவிழாக்கள், இன்னைக்கு இருக்கிற கொண்டாட்டம், ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா நற்கருணை பவனி, அது முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா கேப்ரேட் டான்ஸ். என்னங்க கிறிஸ்தவம்? எங்கெங்க போறோம் நம்ம?
உண்மையிலே நீங்க யாருங்க வழிபடுறீங்க? ஒரு பக்கம் பாருங்க, ஆண்டவருக்கு, புனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் திருவிழாக்கள் கொண்டாடுறோம், சந்தோஷம். திருவிழாக்கள், குடும்ப விழாக்கள், எல்லாம் குடும்பங்கள்லாம் இணையணும், உறவுகள் இணையணும், ரொம்ப சந்தோஷம். ஆனா பாருங்க, குடியும் கும்மாளமும் குத்தாட்டமும் கேவலமான அசிங்கமான பாடல்களும் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடவுள் உங்கள் மத்தியில், அவர் மத்தியில், அந்த மத்தியில் செயல்படுவாரா? கடவுள் அங்கே இருக்கிறாரா? இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்கணும் கண்டிப்பா. பைபிள் சொல்கிறது, இன்னைக்கு கடவுள் பெயரால் நடக்கிற அட்டூழியங்கள், அக்கிரமங்கள் ஏராளம். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, என் கோவிலை நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்க என்னவா மாத்திட்டீங்க? சத்தமா சொல்லுங்க. கல்வர் குகையாக மாற்றி விட்டீர்கள். என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்களுடைய பார்வையில் கல்வர் குகையாக மாறிவிட்டதா? நீங்க பிறகு எரேமியா 7ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. சர்ச்சை வச்சுக்கிட்டு, ஆலயத்தை வச்சுக்கிட்டு, திருவிழாக்களை வச்சுக்கிட்டு, ஆலய வழிபாடுகளை வைத்துக்கொண்டு அதுல கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கவனுக்கெல்லாம் ஐயோ கேடு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. குடிகாரனுக்கும், குடிச்சு கும்மாளம் போடுறவனுக்கும், அநீதி பண்றவனுக்கும், அதை வச்சுக்கிட்டு பெருமை அடிச்சுக்கிட்டு அலையிறவனுக்கும் ஆசீர்வாதம் வராது. அப்ப இந்த இன்னைக்கு தேவை யாருன்னா, யார் கடவுளுடைய நலன்களை, அவருடைய பலனை அனுபவிப்பார்கள் என்றால் உண்மையுள்ள மனிதர்கள் நலன்கள் பல பெறுவார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு திருச்சபைக்கு, கிறிஸ்தவ உலகத்திற்கு கிறிஸ்து விரும்புகிறவர் யார் அப்படின்னா, ஐயா மாலை போடுறேன், மெழுகுதிரி கொளுத்துறேன், அதை கொளுத்துறேன், இதை கொளுத்துறேன், 10ல் ஒரு பகுதியை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், ஆசனம் போடுறேன், இதெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் இல்லைங்க. ஆண்டவர் நத்தானியேலை பார்த்து ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? சொல்லுங்க. நத்தானியேலை பார்த்து ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? யார்ட்டையுமே சொல்லாத ஒண்ணா நத்தானியேலை பார்த்து ஒன்று சொன்னார். என்னது? யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் எடுத்துக்கோங்க பாப்போம். நத்தானியேலை பார்த்த உடனே ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்துல தயவு செய்து வாசிங்க. 47வது வசனம். நத்தானியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவன் உண்மையான இஸ்ரவேலன், கபடற்றவன் என்று அவரை குறித்து கூறினார். கை தட்டுங்க. உண்மையிலே பாருங்க, இயேசு சந்தித்த அத்தனை மக்கள், யூத குருக்கள், பெரிய அதெல்லாம் படிச்சு எத்தனையோ மேதெல்லாம் இருந்திருப்பாங்க. ஆனா ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவன் யாரு? உண்மை உள்ளவன். இவன் யாரு? கபடற்றவன். இயேசு சாமி சொல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ சிருஷ்டிகர் சொல்றாரு, எப்பா இந்த வர்றான் பத்தியா, இவன் உண்மை உள்ளவன்பா. இந்த சர்ச்சுக்குள்ள இருந்து, இந்த நற்கருணை பேழையில இருந்து நான் இன்னைக்கு உங்களுக்காக பேசலங்க, எனக்காக கேட்கிறேன். என்னைய பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா? எப்பா என்ன தேடி வர்றாளே, இவன் உண்மை உள்ளவன், இவன் கபடற்றவன், இவன் நீதி உள்ளவன் சொல்வாரா? பிரியமானவர்களே, நம்ம பக்தி எல்லாம் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போவாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம பக்தி எல்லாம் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போவாது. வெறும் பக்தி எல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போவாது. வெறும் பக்தி, உலக பக்தி, அப்படியே பெரிய பெரிய காரியம் அவங்க செய்யற மாதிரியே நம்ம மற்றவங்க செய்யற மாதிரி எல்லாம் செஞ்சு மோட்சத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் சொல்றார், உண்மையுள்ள இஸ்ரவேலன், இவன் கபடற்றவன் என்று ஆண்டவர் யாருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு? யாருக்கு? நத்தானியேலை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உண்மையுள்ள ஒரு மனிதன் நன்மைகளை பெறுகிறான், நலன்களை பெறுகிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல பக்கத்துல கை சொல்லுங்க. உண்மையுள்ளவர்களுக்கு கடவுள் அருகில் இருக்கிறார். யாருக்கு? உண்மையா இருக்கணுங்க, உண்மையா இருக்கணும். இன்னைக்கு உலகத்துல வாழ்கிற மனிதரிடத்துல என்ன இல்லை? உண்மையே இல்லைங்க.
நீங்க பைபிள் எடுத்து வாசிங்க, நான் உங்களுக்காக வேகமாய் காண்பிக்கிறேன். ஓசியா இறைவாக்கினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஒரு காரியம் இருக்கு, என்ன தெரியுமா? வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் நினைக்கிறேன். ஓசியா 4:1 வாசிங்கள். இஸ்ரவேல் மக்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய் தர சொல்லுங்க அல்லேலூயா. சொல்றது கூட உண்மையா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, நாட்டில் குடியிருப்பவரோ, வாசிங்க. இஸ்ரவேல் மக்களே, ஆண்டவரின் வாக்கை, எல்லாரும் படிங்க. இஸ்ரவேல் மக்களே, ஆண்டவரின் வாக்கை, நாட்டில் குடியிருப்பவரோடு ஆண்டவருக்கு வழக்கு ஒன்று உண்டு. என்ன இருக்கு சொல்லுங்க, என்ன இருக்கு? ஆண்டவருக்கும் நமக்கு இடையில என்ன இருக்கா? அவர் நம்ம மேல கேஸ் போட்டிருக்கிறார். உன் மேல எனக்கு வழக்கு இருக்கிறது. நாட்டில் குடியிருக்கிறவர்களோடு ஆண்டவருக்கு வழக்கு. என்னையா உமக்கு என்னையா வழக்கு? டெய்லி சர்ச்சில் பூசை நடக்குது, உமக்கு கொண்டாடாத கொண்டாட்டமா? உமக்கு என்னையா குறை? தேர்ல கொண்டு போறோம், என்னெல்லாம் அலங்காரம் பண்றோம், என்னெல்லாமோ பண்றோம் சார், பண்றோம். தங்கத்துல கிரீட வைக்கும், இது போதாதான் உமக்கு? பிரைஸ் தி லார்ட். சும்மா கேளுங்களேன் இப்படி ஆண்டவர். அல்லேலூயா. என்னெல்லாம் கொடுக்குறோம், வயிற ஒட்டியான வேணா போட்டு விடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்க வயிறம்லாம் எனக்கு வேண்டாம், உங்க தங்கம்லாம் வேண்டாம்ப்பா. உங்களோட எண்ணெய் இல்லை தெரியுமா போட்டிருக்கு? நாட்டில் போட்டிருக்கா? நாட்டில் உண்மை இல்லை. என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க, என்ன இல்லை? ஆண்டவர் ரொம்ப வேதனையோட சொல்றாரு, இன்னைக்கு உங்கள்கிட்ட உண்மை இல்லப்பா. சிஸ்டர், பிரதர், இன்னைக்கு தேவாதி தேவன் நம்மிடத்திலே வந்து சொல்றாரு, உனக்கு எனக்கு எல்லாம் ஒரு வழக்கு இருக்கு. என்ன தெரியுமா? சில அப்பா அம்மா ரொம்ப வேதனையோட பையனை கூப்பிட்டு வந்து சொல்லுவாங்க, பிரதர், என் பிள்ளை என்கிட்ட என்ன இல்லை, எப்படி இருக்கல? பேச மாட்டீங்களா? உங்களுக்கு தெரியாத அனுபவம்லாம். என் பையன் உண்மையா இல்ல, என் பொண்ணு என்கிட்ட உண்மையா இல்ல. சில நேரத்துல கணவன் மனைவி வந்திருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, பிரதர், என் வீட்டுக்காரர் என்கிட்ட உண்மையா இல்ல பிரதர். அவர் சொல்லுவாரு, இவ என்கிட்ட உண்மையா இல்ல பிரதர். பாத்தீங்களா? நீ எத்தனையோ பேர் இப்படி சொல்றோமே. நம்மிடத்தில் தேவன் வந்து சொல்றாரு, உங்களுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்கு. ஏன்னா நாட்டில், உங்களிடத்தில், என்னிடத்தில், எனக்கு முன்னால ஆண்டு சொல்றாரு, நீங்க உண்மையாக இருக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். கைகளை போய் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நான் இதனுடைய மையப்பகுதி ஒரே ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல சராசரி எல்லாருக்குள்ளே வந்துட்டு, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம என்னதான் பக்தியா இருந்தாலும், என்னதான் வியாக்கியானம் பேசினாலும், என்னதான் இருங்காரினாலும், நாம் எப்படி இருக்கிறோம் கவனிக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்கள், தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். திருப்பாடல் சங்கீதம் 5:9 வாசியுங்கள். ஏனெனில், எடுக்கிறீங்களாப்பா? சங்கீதம் திருப்பாடல் 5:9 வாசியுங்கள். ஏனெனில் அவர்கள் வாயில் உண்மை இல்லை. எங்க இல்லை? சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கை எடுத்துக்கலுங்க. நாம எப்படி? நாம ரொம்ப நல்லவங்க தான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம வாயில என்ன இல்ல? ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆண்டவருடைய வசனத்தை பாருங்க, ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த பகுதியை பாருங்க. அவர்கள் வாயில் என்ன இல்ல? சொல்லுங்க, எங்க இல்ல? பாருங்க, முதல்ல சாதாரண கடவுளை போற்றுகிற, கடவுளை புகழ்கிற, ஆண்டவருடைய எல்லா ஜெபத்தையும் சொல்லுகிற, வேதத்தை வாசிக்கிற நம்ம இந்த வாய கொஞ்சம் சரி பண்ணணும். இன்னைக்கு வாயை கொஞ்சம் சரி பண்ணணும். முந்தானத்து ஒரு அப்பாவும் அம்மா வந்திருக்காங்க என்ன தேடி. பிரதர், என் பொண்ணு, நாங்க வெள்ளி சனி 2 நாள் மாணவ மாணவிகளுக்கு ஒரு தியானம் வைத்தோம். ஒரு 175 பிள்ளைங்க அதுல பங்கெடுத்தாங்க. இவங்க திங்கட்கிழமை காலையிலே வந்திருக்காங்க.
வெள்ளி சனிக்கிழமை தியானம் நடந்ததுக்கு 11வது வகுப்பு படிக்கிற மாணவி ஞாயிற்றுக்கிழமை தியானத்துக்கு வெள்ளி சனிலாம் வரல. அந்த பொண்ணு ஞாயிற்றுக்கிழமை அப்பா அம்மாட்ட போய் சொல்லலாம், ஏமா அங்க தியானம் நடக்குது, நான் போயிட்டு வர்றேன் அப்படின்ட்டு போனலாம். காலையில போனவா நைட்டு 7 மணி ஆகி வீட்டுக்கு போகல. இவங்க என்ன காலையிலே அதிகாலே வந்து தட்டுறாங்க, பிரதர் நாங்கடே இவங்க கோயில்ல சொன்னாங்கல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தாங்க தியானம்னு, ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் வைக்கலைங்க. இல்ல இங்க ஜெபம்னு சொன்னா அப்படிதான் அனுப்பணும். வந்தா நாங்கட்டே உனக்கு இங்க வந்து பக்கம் வந்து பாத்தியா, நீ வந்து கூட்டு விட்டியா, கேட்டியா? இல்ல என் பிள்ளை சொல்றதெல்லாம் நாங்க நம்புவோம், என் பிள்ளை சொல்றதெல்லாம் நாங்க நம்புவோம். இன்னைக்கு நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, வாயில் உண்மை இல்லை சார். 11 வகுப்பு படிக்குது, இன்னும் கிடைக்கல அந்த பிள்ளை. கடைசியில் விசாரிச்சிங்க, அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கையில் அந்த செல்போன் பயன்படுத்துவாங்களாம். அதை வாங்கி பார்த்தா ஐயோ கன்றாவி. சில அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் மூளையே இல்லை, தான் பிள்ளை எப்படி போதுன்னு கூட தெரியல, ஒரு கேர் பண்றது இல்லை. படிக்க வச்சா போதுமா, ஒன்னும் கிடையாது. மண்டையில ஒரு மூளை இல்லாத கூட்டம். வாழ்க்கையில பாருங்க, பெற்றோரை பிள்ளைங்க ஏமாத்துது, பெற்றோர் பிள்ளைங்களை ஏமாத்துறாங்க, கணவன் மனைவி ஏமாத்துறா, மனைவி கணவனை ஏமாத்துறா. உலகத்துல ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கான். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தாங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட என்ன இல்ல, உண்மை இல்லப்பா உங்ககிட்ட. நீங்க என்ன பெரிய வழிபாடு, என்னத்த பெரிய கொண்டாட்டம், என்ன நற்செய்தி கூட்டம், என்ன தியானம், ஐயோ உலகத்தெல்லாம் உங்களை மாதிரி ஆள்க கிடையாது. லட்சம் பேர் கூட்டினா அவர் வர்றாரு, ஏசு அழைக்கிறாருங்க, போறாருங்க. என்னையா நடந்துச்சு? உண்மையுள்ள கிறிஸ்தவன், உண்மையுள்ள உத்தம இஸ்ரவேலன் யார் என்று ஆண்டவர் இன்னைக்கு கேட்க விரும்புகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பிரியமானவர்களே பாருங்க, பைபிள் சொல்லுகிற இந்த வாசிக்கிறத நல்ல கவனிக்கணும், எல்லாரும் நல்ல கவனிச்சு படிக்கணும். வாசிங்க, மீண்டும் வாசிங்க எல்லாருமே. அவர்கள் வாயில், எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் வாயில். எவர்கள் வாயில்? எவர்கள்? அண்டார்டிகால இருக்கிறவனா? எங்க குழிக்குள்ள போனான அவனா? என்னையத்தான் ஆண்டவர் சொல்றாரு, எருவு மாட்டு பயல, உன்ட என்ன இல்ல, உண்மை இல்ல, வாயில என்ன இல்ல. வாழ்கிற மனிதர்களே, நாம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவருங்க காண்பிக்கிறாரு. உன் வாழ்க்கையில உன் வாயில என்ன இல்ல, உண்மை இல்லையா? என்னையா வாழ்க்கை? வாயில் உண்மை இல்லை, எவ்வளவு வேதனை பாருங்க. வாயில் உண்மை இல்லை சொல்லிட்டு சொல்றாரு, வாசிங்க. அவர்கள் உள்ளம் அழிவை உண்டாக்கும், அவர்கள் தொண்டை திறந்த பிணக்குழி, அவர்கள் சொல்லுங்க என்ன பேசுமா? சொல்லுங்க, அவர்கள் என்ன பேசுமா? வஞ்சகம் பேசும். நல்ல கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். நன்னா கழியாத புனிதர் யாருங்க? அந்தோனியார். அந்த நாக்கழியாத அந்த புனிதரை நோக்கி நாம் பார்க்கிறோமே, கோடி அற்புதர் அந்தோனியாரு. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டதெல்லாம் கடவுளுடைய செயலை வெளியே உலகத்துக்கு கொண்டு வந்தது, நன்மைகள் கொண்டு வந்தது. இன்னைக்கும் அவர் பேசப்படுகிறார். கடவுள் அவரை இந்த உலகத்திலே அவருடைய செயல்கள், அவருடைய பரிந்துரையின் வழியாக கோடிக்கணக்கான அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்? இந்த உண்மை பேசியது, இந்த கடவுளை மாட்சிமைப்படுத்தியது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பிரியமானவர்களே பாருங்க, அந்த வார்த்தை பாருங்க. அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் என்ன செய்தான்? சொல்லுங்க, அவர் உள்ளம் அழிவை உண்டாக்கும், அவர்கள் தொண்டை திறந்த பிணக்குழி, அவர்கள் வஞ்சகம் பேசும். என்ன பேசும்? சொல்லுங்க, என்ன பேசும்? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். நான் வேதத்தில் சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீதிமானோடு போகிறவன் கூட இன்னைக்கு பொய்யில தான் இருக்கான். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீதிமான் கூட, கடவுள் ஊழியம் செய்யறதுல கூட, இன்னைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட பொய்யில வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாய் வஞ்சகத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நான் தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. வாசியுங்கள். தயவு செய்து வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 அரசராகமம் 5ஆம் அதிகாரம். 2 அரசராகமம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் வாசியுங்கள் தயவு செய்து. அந்த பகுதியை நீங்க வாசிங்க. 25வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் தன் தலைவரிடம் வந்து அவன் முன் நின்றான். எலிசா அவனை நோக்கி, கேகசி, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பகுதி யாரை குறித்து சொல்கிறது? கேகசி. எல்லாரும் சொல்லுங்க. என்ன கேகசி? கேஎஃப்சி சொல்லல. அல்லேலூயா. யாரு? கேஎஃப்சியா? பாப்பா சொல்லுப்பா. எல்லாம் கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்டு சொர்ருன்னு இப்படி போக வேண்டியதுதான். பிரைஸ் தி லார்ட். KFC ல என்னது? கேகசி. யாரு? யாருங்க அவன்? சொல்லுங்க யாரு? கடவுளுடைய ஆவி எனக்கு 2 மடங்கு வேணும், ஒன்ட்ட இருக்கிறத விட எனக்கு 2 மடங்கு வேணும்னு எலியா என்கிற இறைவாக்கினுடைய சீடனா இருந்த எலிசா 2 மடங்கு வரங்களை பெற்றுக் கொண்டவன். அந்த எலியாவுடைய வரத்தை பெற்றுக்கொண்ட எலிசா அவருடைய பணியாளர் தான் யாரு? சொல்லுங்க. அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு, மேலான செயல் நடந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்த ஒருத்தன் தான் கேகசி. தேவன் எவ்வளவு மகிமையாய் செயல்படுவார் என்பதை கண்ட ஒருவன் கேகசி. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இப்ப எலிசா அவனை பார்த்து கேட்டாரு, இங்க வாப்பா, எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான்? நான் எங்கும் செல்லவில்லை என்றான். போட்டிருக்கா? சொல்லுங்க. எங்கும், சத்தமா சொல்லுங்க. எங்கும் செல்லவில்லை என்று கூறினார். பாருங்க, இவன் யார் தெரியுமா? இந்த எலிசா தீர்க்கதரிசி இடத்திலே நாமான் என்ற ஒரு சிறிய படைத்தளபதி வந்தான். அவன் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மனுஷன். அப்போ அந்த சிரியா நாட்டில் ஒரு யூத சின்ன பிள்ளை, எபிரேய பிள்ளை, அந்த பிள்ளை சொன்னா, நான் எங்க நாட்டில் ஒரு இறைவாக்கினர் இருக்கார், அவர் சொன்னா அவர் தொட்டா சுகமடையும். இந்த செய்தியை கேட்டு எலிசாவை சந்திக்க இந்த நாமான் தேர்களோடு செல்வங்களெல்லாம் திரட்டிட்டு எடுத்துட்டு வந்தான் ராஜா அனுமதியோட. இப்போ நாமான் வந்த உடனே நாமான் வந்துட்டார்னு செய்தி எலிசாக்கு சொல்லப்பட்டது. எலிசா உடனே போய் அப்படியே காலில் விழுந்து, ஐயா, உங்களுக்காக தான் காத்திருந்தேன் அப்படின்னு கூப்பிட்டாரா? சொல்லுங்க. அவனை சந்திக்க கூட இல்லை. போய் அவனை போய் 7 முறை யோர்தான்ல முங்கி எந்திக்க சொல்லிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். தேவனுடைய ஊழியர் எவ்வளவு வல்லமை உள்ளவர்னு உங்களுக்கு தெரியணும். உண்மைக்கு சான்று பகர்ந்த எலிசாவை போல நாம மாறணும். செல்வத்துக்கு பின்னால ஓடக்கூடாது, கூச்சா தூக்க கூடாது, வலியவனுக்கு ஒண்ணு எளியவனுக்கு ஒண்ணா வாழக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். எலிசா சொன்னாரு, ஏய் போய் அவனை 7 முறை யோர்தான் ஆத்துல முங்கி எந்திக்க சொல்லு போ. கேகசிக்கு சரி நாமானுக்கு கொஞ்சம் அவனுடைய பிரஸ்டீஜ்ல பாதிப்பு கூட இருந்தவங்க சொன்னாங்க, சாமே அவர் வேற ஏதாவது சொன்னா செஞ்சிருப்பார்ல, போய் முங்கி எந்திச்சான், சுகமாயிட்டான். இந்த நாமானுக்கு ஐயோ வெடத்து போச்சு, போய் எப்படியாவது செல்வத்தெல்லாம் கொடுத்துருவோம்னு போனா அந்த நம்ம ஆளு சொல்லிட்டாரு, யாரு? எலிசா, இங்க பாரு, உன் பொண்ணோ பொருளோ எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிரு, இதெல்லாம் நமக்கு வேண்டாம், நான் ஆண்டவுடைய பணியாளர். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, எலிசா எங்க, நாம எங்க? அல்லேலூயா. எலிசா சொல்லிட்டாரு, இங்க பார், உன் பொண்ணும் பொருளும் சிரியா நாட்டில இருந்து கொண்டு வந்ததெல்லாம் கொண்டு ஓடிரு. இப்போ நாமான் கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்துட்டு போறான், அங்க பலிபீடம் கட்டி ஆண்டவரை வழிபடணும்னு. தூரத்திலிருந்து பார்த்தான் பாருங்க, யாரு? கேகசி.
மனசுல முடிவெடுத்தானா, இந்த புழைக்க தெரியாத ஜென்மத்தோட இருந்து குப்பை கொட்டுறதை விட, சில வீட்டம்மா இப்படிதான் சொல்லும், உண்மையா இருந்து நீ என்னவே கண்ட. சில அப்பா அம்மா இப்படிதான் ஏச்சு வாங்கிட்டு இருக்கான் வீட்டுல. உண்மையா இருந்தா அவனுக்கு பேர்னது சொல்லு, உன் வீட்டுக்காரரை சொல்லல, நீ கேட்டதையாவது சொல்லு. இதுல வேற இல்ல. உண்மையா இருந்தா என்ன பேர் வீட்டுல? சில பேர் பாருங்க, உண்மையா உழைப்பாங்க, நல்லவனா இருக்கணும், இதுக்கு சம்பளம் போதும்படி கொடுக்கறது போதும், நீலாம் உன்னை கட்டி என்ன சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் நீ இப்படியே இருந்தா நாங்கள் இப்படியே தான் இருக்கணும். ஊரடிச்சு உலையில போடு. கேகசி சொன்னா, இந்த பொழைக்க தெரியாத ஜென்மம் யாரு? இந்த எலிசா. இந்த ஆள்கிட்ட போய் நம்ம மாட்டிக்கிட்டோம். ஆனா அந்த ஆளை மாதிரி நாங்க இருக்க மாட்டோம், நாங்க ரொம்ப டேலண்டான ஆளுன்னு சொல்லி அவன் ஒரு முடிவெடுத்தான். ஓடுவேன், போவேன், அந்த நாமானுடைய தேரை நிப்பாட்டுவேன். இப்ப நாமானுடைய தேருக்கு பின்னால நீங்க பிறகு படிங்க, நேரம் இல்ல சொல்லிடுறேன். எலிசாவுடைய வேலைக்காரன் கேகசி ஓடினான். உடனே கேகசி வர்றதை பார்த்து நாமான், தேர நிப்பாட்டுங்கப்பா, நம்ம தீர்க்கதரிசியோட ஆள் வாராருன்னு அவன் போய் நாமான்ட சொன்னான். என்ன தெரியுமா சொன்னா? எங்க தலைவர் நீங்க போனதுக்கு அப்புறம் அவரை சந்திக்க 2 கஷ்டப்பட்டவங்க வந்துட்டாங்க, ஊழியக்காரங்க வந்துட்டாங்க, அவர்களுக்கு ஏதாவது நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்தில் வாங்கி வர சொன்னார்னு போய் சொன்னான். பிராடுக்கார பையன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. சொன்னானா? போட்டிருக்கா? நீ பரவபடி அப்படியே தான் இருக்கனாக பிராடுன்னு போட்டிருக்கானா? இல்லை, அப்படியே தான். நான் உங்களுக்கு சும்மா சொல்றேன், நம்ம பேட்சில் பேட்சணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் பாருங்க வாங்கிட்டான். போய் சொன்னானா? சொன்னா வாங்கினா, போனா, வீட்டுக்குள்ள போனா, புதைச்சு வச்சான். இப்ப எலிசாக்கு முன்னால போய் சொன்னான், நின்னான். எலிசா கேட்டாரு, எங்கடா இருந்து வர்ற? அவன் சொன்னா, நான் போகவே இல்லை. இப்ப எலிசா சொன்னாரு, இங்க வாப்பா, நாமானுடையதிலிருந்து செல்வத்தை வாங்குறதுக்கு இதுக்கா நேரம்? அதனால நீ ஒண்ணு பண்ணு, நல்லா கவனிக்கணும். ஹலோ, கேக்குதா? கேக்குறவங்க மட்டும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. இப்ப நல்ல கவனிங்க. நீ தானப்பா போய் அந்த ஆடை, வெள்ளி, தங்கம்லாம் வாங்கினல்ல. ஆமா, நீ வாங்கினல்ல. அப்ப நீ இன்னொன்னே வாங்கிக்கோ. நாமானிடமிருந்து போன தொழுநோய் உனக்கும் வம்சத்துக்கும் பரிசாக கிடைக்கட்டும். வச்சாங்க பாருங்க. ஆப்புல அவனே போய் உட்கார்ந்துட்டான். கேட்கலையோ? கேக்கல, கேக்குதா? கேக்கலக்கா, ஏக்கா. அப்புறம் நீ வேற கேக்கா. என்ன கேக்கு? பட்டர் கேக்கா, ஐஸ்கிரீம் கேக்கா? அந்த கேக்கல, கேக்குதா? இப்ப நானே வாசிக்கிறேன், எடுத்துக்கோங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 அரசராகமத்திலே 27வது வசனத்தை படிங்க. 5ஆம் அதிகாரம் 27. நாமானின் தொழுநோய் உன்னையும் உன் வழி வந்தோரையும் என்றென்றைக்கும் பீடிக்கும் என்றார். அவ்வாறே அவனுக்கு தொழுநோய் பிடிக்க அவன் உடம்பெல்லாம் வெண்பனி போலாயிற்று. அவன் அவரை விட்டு பிரிந்து சென்றான். பக்கத்தில் கை சொல்லுங்க. செய்ததுக்கு பலன் வேணும்ல, பேசுறதுக்கு பலன் வேணும்ல. வேணுமாங்க? நீங்க பேப்பர்ல என்ன எழுதுறீங்களோ அதானே போடுவீங்க மார்க்கு. சொல்லுங்க, பேப்பர்ல என்ன எழுதுறோமோ அதுக்கு தான் மார்க் வரும், அப்படிதானே? பேசுங்க. நினைச்சதுக்கெல்லாம் மார்க் வருமா? நீ என்ன செய்றீங்களோ அதனுடைய விளைவு வரும். நீ விதைத்தது உனக்கு அறுவடையாக வரும். கடவுள் பலனளிக்க வருகிறார். கடவுள் அவனுடைய செயலுக்கு பலனளிக்க வருகிறார். பேசுற வார்த்தையில பலன் வந்துச்சா? சொல்லுங்க, வந்துச்சா? வந்துச்சு, வரல. சொல்லுங்கப்பா. யாருக்கு?
பக்கத்தில் கை குடிச்சுங்க. நாமான்ட்ட இருந்து போனது சொல்லுங்க. நாமான்ட்ட இருந்து போனது, சத்தமா சொல்லுங்க. இப்படி சொன்னா எனக்கே புரியும். நாமான்ட்ட இருந்து போனது நாமான்ட்ட இருந்து வாங்கினவனுக்கு போய் சேர்ந்தது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? நாமான்ட்ட இருந்து என்ன போச்சு? தொழுநோய். தொழுநோய் யார்கிட்ட இருந்து போச்சு? நாமான்ட்ட இருந்து. இப்ப நாமான்ட்ட போய் பொய் சொல்லி வாங்கினது யாரு? கேகசி. கேகசிக்கு என்ன வந்துச்சு? எது நாமான்ட்ட இருந்து போச்சோ அது யாருக்கு வந்துச்சு? இன்னைக்கு நல்ல கவனிக்கணும். பொய்யும் பொரட்டுமா வஞ்சகமா வாழக்கூடிய ஒரு குடும்பம் கூட இந்த உலகத்துல நிலைக்கவே நிலைக்காதுங்க. இன்னைக்கெல்லாம் சில நேரத்தில் பாருங்க, சில குடும்பங்கள்ல பாருங்களேன், கூட பிறந்தவங்களா தான் இருப்பாங்க, உறவுகளா இருப்பாங்க, ரொம்ப நெருங்கினவங்களா இருப்பாங்க, பழகினவங்களா இருப்பாங்க. ஆனா என்ன பொரட்டு, என்ன பொய். நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு ஒருவேளை நீங்க டேலண்டான ஆள் மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனா அதனுடைய பலன் ஒரு நாள் உங்களுக்கு வரும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அதே இதுல பாருங்க, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க எடுத்துக்கோங்க. நான் 2 காரியத்தை காண்பிக்கிறேன், இன்னும் 2 காரியத்தை வேகமா காண்பிச்சு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசியுங்கள். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்திலே 28வது வசனம் கொஞ்சம் வேகமா எடுத்துக்கோங்க பாப்பா. நீதிமொழிகள் 26 28வது வசனம் வாசியுங்கள். பொய் பேசும் நான் உண்மையை வெறுக்கும், இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டாக்கும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. பொய் பேசும் வாய் என்ன கொண்டு வரும்? சத்தமா சொல்லுங்க. பொய் பேசும், வாசிக்கிறீங்களா எல்லாரும்? பொய் பேசும் நான் உண்மையை வெறுக்கும், இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டாக்கும். எதை உண்டாக்கும்? அழிவை உண்டாக்கும். இப்ப நீங்க இந்த வசனத்துக்கு அப்படி நான் உங்களுக்கு புதிய ஏற்பாடுக்குள்ள போறேன். அல்லேலூயா. ஆதி திருச்சபை பேதுரு பிரசங்கிச்சாரு, ஒரே நாள்ல 3000 பேர் மனம் திரும்பிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஒரே நாள்ல 3000 பேர். அப்படியே தேவ ஆவி இறங்கி வந்தது. 5000 பேர் மனம் திரும்பினாங்க. எங்க பார்த்தாலும் தேவ ஜனங்கள் ஆண்டவருக்காக வாழணும் வைராக்கியமா வந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி கடவுளை துதிக்கவும் ஆராதிக்கவும் கடவுளுக்காக வாழவும் ஒன்று கூடி அவர்கள் வீடுகளிலே கடவுளுடைய நாமத்தை உயர்த்தி அப்பம் விடுவதிலும் கேட்பதிலும் அவர்கள் தேவனுக்காய் வாழ்வதிலும் பகிர்வதிலும் பெருகி இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது திருத்துதர் பணி 5ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு புருஷன் பொண்டாட்டி. பிரைஸ் தி லார்ட் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுல ஒரு கணவன் மனைவி. பேர் என்னது? அனனியாவும் சப்ரா என்ற அந்த தம்பதிகள் 2 பேரும் அன்றைய காலத்துல, அந்த காலத்துல ஒன்றாக திருச்சபையில் இருந்தவர்களுக்குள்ள ஒரு மனநிலைமை இருந்துச்சு. என்னது? தங்களுக்குரியதை ஏழைகளோடு பகிர்ந்தார்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. தங்களுக்குரியதை ஏழைகளுக்கு கொடுத்தாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்தாங்க, நற்செய்தி அறிவிப்பு கொடுத்தாங்க. திருத்துதர்கள் காலில் கொண்டு வந்து போட்டாங்க, ஐயா எதை வச்சுக்கோங்கய்யா அப்படின்னு அவங்க கொடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப அனானியாவும் சப்ராவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கவனிங்க. அனானியாவும் சப்ராவும் ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு சொல்லுங்க? என்ன முடிவு? நீங்க கோயிலுக்கு காணிக்க கொடுக்கலாம், கொடுக்காம போலாம், அது உங்க விருப்பம். அப்படித்தானே? சொல்லுங்க. கொடுக்கறதும் கொடுக்கறது யார் விருப்பம்? ஏன் விருப்பம்? சாமி எனக்கு கொடுக்க விருப்பம் இருக்கு, கொடுக்க. 500 ரூபா கொடுப்பேன், 1000 ரூபா கொடுப்பேன். அனானியாவும் சப்ராவும் பாருங்க ரொம்ப ஒரு டேலண்டா பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? தங்களுக்கென்று ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்தார்கள். ஒண்ணுமே இல்லாத மாதிரி மிச்சம் மீதியா கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? நேர பேதுரு காலில் பேதுருட்ட கொண்டு போய் அந்த அனானியா கொண்டு போய் முதல்ல கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல இருக்கலாம், உறவுகள்ல இருக்கலாம். எனக்கெல்லாம் அன்னைக்கு பாருங்க ஒரு சகோதரர் சொன்னாரு, என்னுடைய சொந்த சகோதரியுடைய மகளுக்கு நான் திருமணத்துக்கு இவ்வளவு செய்வேன்னு சொன்னேன். கவனிங்க. இவ்வளவு கொடுப்பேன், இவ்வளவு செய்வேன்.
சொன்னேன். நான் என் பெற்றோர்ட்டையும் அப்படி சொன்னேன். அதனால என் பெற்றோர் எனக்கு அந்த வீட்டெல்லாம் எழுதி வச்சாங்க. என் சகோதரிக்கு பின்னால நான் உதவி செய்வேன். ஆனா நான் நல்லா தான் இருந்தேன். என் சகோதரியுடைய பிள்ளைகளுக்கு மேரேஜுக்கு பார்க்க வேண்டிய அந்த மேரேஜ் காரியங்கள் வந்தது, நான் உண்மையிலே செய்ய வேண்டியது. ஆனா என் தங்கச்சிட்டையும் என் மாப்பிள்ளையும் கூப்பிட்டு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இப்பெல்லாம் எனக்கு பார்க்காத வீடு இருக்கு, வீடெல்லாம் லோன்ல இருக்குது, வீடெல்லாம் லோன்ல இருக்குது, நான் கார்லாம் வச்சிருக்கேன், அதெல்லாம் கூட எல்லாமே இஎம்ஐல தான் கிடக்குது அப்படின்னு நான் பேசாம சொன்னேன். அதே மாதிரி முகத்தை சிலர் பக்கத்துல கை வச்சுருங்க, சிலர் பேசுற மாதிரியே முகத்தையும் வச்சுக்கிடுவாங்க. நீங்க என்ன ஒரு மாதிரி பாக்கீங்க, நான் வேகமா பேசுறேன்னா மெல்ல பேசுறேன்னு எனக்கே தெரியல. எப்படி போதுமா ஸ்பீடு, வேகமா போகணுமா? புரியுதா? பக்கத்துல கை வச்சு பேசுற மாதிரியே முகத்தையும் வச்சுக்கிடுவாங்க. எப்படி பேசுவாங்க? பிரைஸ் லார்ட். நாங்களே எங்களுக்கு அல்லேலூயா. சிலர் அதுல ரொம்ப அழகா இருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ஐயோ முகத்தை பார்த்தா என்ன சிவாஜி கணேசனே தோத்துடுவார். அல்லேலூயா. இவர் சொன்ன மனுஷன் பாருங்க, சகோதரியும் சகோதரியுடைய கணவர் அவங்க வீட்டுல போய், அண்ணா அப்பா காலத்துல நீ கொடுத்த அந்த வீட்டுடைய இதுல நீ சொன்னியப்பா 5 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னியே, என்னப்பா ஆச்சு? நானே ஒண்ணும் இல்லாம இருக்கேன், நானே கடன்ல இருக்கிறேன், நானே நஷ்டத்துல இருக்கிறேன் சொல்லிட்டான். அந்த அம்மாவும் அழுது பார்த்துச்சு, சரி அண்ணன் கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு அதுவும் விட்டுட்டு போயிட்டு. ஆனா பிரியமானவர்களே, நீ சொல்ற ஒவ்வொன்னையும் ஆண்டவர் கவனிக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு சொல்றேன். அந்த மனுஷன் சொன்னா பாருங்க, நான் என் சகோதரர் சொன்ன வீடு அடமானத்துல இருக்கு, கார் இஎம்ஐல இருக்கு, ஆனா எதுவுமே அப்ப இல்லைங்க, ஆனா இன்னைக்கு நான் ரோட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னா கை தட்டு பாப்போம். ஏன்? தேவன் கவனிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன செய்றாரு? நீ என்னப்பா ரோட்லயா நிக்கிற, ஒண்ணு இல்லாம நிக்கிறியா? நானே சிலர்லாம் பாருங்க, வீட்டுக்காரர் சம்பளத்தையே சில அக்கா சொல்லாது. அல்லேலூயா. நீ எங்க என்ன பாக்குற, உன்னையே பாரு. சிலர் பாருங்க எப்பவுமே வாய் திறந்தா சொல்லுவாங்க, ஒண்ணுமே இல்லை தெரியுமா, நாங்களே என்ன கஷ்டப்படுறோம் தெரியுமா. நீ எப்பமெல்லாம் எப்படி சொல்றியோ அப்பமெல்லாம் உன் லிஸ்ட் ஒரு நாளும் என்ன செய்யாது, உனக்கு எப்பவுமே ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தான், எப்பவுமே கோடிட்ட இடத்த நீ நிரப்பிக்கிட்டே தான் இருக்கணும். அது நிரம்பவே நிரம்பாது, அதுக்கு விடையே கிடைக்காது. இந்த அனானியாவும் சப்ராவும் அந்த பேதுருவிடத்துல போய் நின்னாங்க. பேதுரு ஒரு வார்த்தை கேட்டாரு. என்ன வார்த்தை கேட்டார் தெரியுமா? வாசிங்க, வேகமா எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம். திருத்துதர் பணி அப்போஸ்தலர் நடபடி 5ஆம் அதிகாரம், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 3வது வசனம். அனானியா, நீ நிலத்தை விட்ட தொகையின் ஒரு பகுதியை உனக்கென்று வைத்துக் கொண்டு தூய ஆவியானவரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை ஆட்கொண்டது ஏன்? அது விற்கப்படுவதற்கு முன்பு உன்னுடையதுதானே, அது விற்ற பின்பும் அந்த பணம் உன்னுடையதாக உரிமைதானே இருந்தது. பின்பு ஏன் நீ செயலுக்கு உன் உள்ளத்தில் இடமளித்தாய்? நீ மனிதனிடத்தில் அல்ல கடவுளிடம் அல்லவா பொய் சொன்னாய் என்று கூறினார். கை தட்டுங்க பாப்பா. பொய் சொல்றது யார்கிட்ட பொய் சொல்றோம்? அக்கா ஒண்ணு இல்ல, எல்லாம் போயிட்டு நாங்களே இப்படிதான் இருக்கிறோம். இந்த ஆக்ஷன், இந்த பாவனை, இந்த ஒப்பனை, இந்த ஒப்பாரி, இதெல்லாம் யார் கவனிக்க? ஏங்க யார் கவனிக்க? சொல்லுங்க, யார் கவனிக்க? ஆண்டவர் கவனிக்கிறார். நீ எங்க நல்லா கவனிக்கணும், எல்லாத்திலையும் ஆண்டவர் கேட்பாரு. எல்லாத்தையும் ஆண்டவர் கவனிப்பார், எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்பாரு. இங்க வாப்பா, நீ என்னப்பா பண்ற? இவன் பைபிள் என்ன சொல்லுது? இதை சொன்ன உடனே பக்கத்துல கை வச்சு, யாருக்கு விரோதமா போய் சொல்ற? சொல்லுங்க, யாருக்கு விரோதமா? வீட்டுக்கார்ட்ட இருந்து பையில 500 ரூபாய் எடுத்தா 500 ரூபாய் எடுத்தேன்னு சொல்லணும். இந்த பார், சீக்கிரம் முடிச்சுட்டு போயான்னு அக்கா சொல்லுது பாரு. இப்பெல்லாம் உண்மை பேச முடியாது, போயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா.
நல்ல கவனிங்க ஆண்கள் சகோதரர்கள், கடவுள் உனக்கு கொடுத்த உழைப்ப வீணாக டாஸ்மார்க்குக்கும் குடிவரிக்கும் கள்ளத்தனத்துக்கும் நீ கொடுக்க கூடாது. பொய்யா வாழாத. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கடவுளுக்கு விரோதமாக கடவுளிடம் அல்லவா நீ பொய் சொன்னாய். முடிவென்னாச்சு? அவர் கூறியதை கேட்டதும் அனானியா கீழே விழுந்து உயிர் விட்டான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து யார் வந்தா? சப்ரா வந்தா. அவளும் ரெண்டு பேரும் பேசி வச்சு தானே வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அப்படிதானே பேசி வச்சு தானே வந்தாங்க. முடிவென்னாச்சு? சொல்லுங்க முடிவென்னாச்சு? அழிஞ்சு போன. பிரைஸ் தி லார்ட் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் நீங்க வாசித்த அந்த வசனம் இருக்கு பார்த்தீங்களா, நீதிமொழி 26:28, பொய் பேசும் வாய் அழிவை கொண்டு வரும். ஆமென். என்ன கொண்டு வரும்? சில குடும்பங்கள்ல பாருங்க, பையனுக்கு திருமணம் முடிக்கணும், பொண்ணுக்கு திருமணம் முடிக்கணும்னு இல்லாத கதையெல்லாம் அவுத்து விட்டு வேலைக்கே போல பாவி பையன். அதுக்குள்ள பார்த்தா ஐடியில் அவர் இன்ஜினியரா, அங்க இருக்காரு இங்க இருக்காரு, பீலாலாம் பண்ணி என்னெல்லாம் பண்ணி கடைசியில நீங்க எத்தனை பிள்ளைங்க வாழ்க்கை வீணா போயிட்டு என்னெல்லாமோ பண்ணி கல்யாணம் முடிக்கிறோம். பொய்க்கு மேல பொய்ய பேசி 1000 பேர்ட்ட சொல்லி கல்யாணம் முடிஞ்சுன்னா அன்னைக்கு அதான் அப்படி பழமொழியவே மாத்தி போட்டாங்க. எப்படி மாத்திட்டான்? 1000 பேரிடம் சொல்லி திருமணம் முடினா, அப்படித்தானே? அதனுடைய அப்படிதான் இருந்துச்சு. இவன் எப்படி பண்ணான்? 1000 பொய்ய சொல்லி கல்யாணத்தை முடியும். எப்படி 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை எப்படியாவது முடிக்கணும். முடிச்சிட்டியாப்பா, இப்ப என்னப்பா ஆச்சு? தொங்கிட்டு தான் அலைய வேண்டியிருக்கு. பிரைஸ் தி லார்ட். உண்மையா இருங்க சார். கடவுள் உண்மையா தாங்க எதிர்பார்க்கிறார். நம்மளோட உண்மையா மட்டும் நம்ம உண்மைக்கு சான்று பகர்றதா இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். கை தட்டுங்க பாப்போம். இயேசு இந்த உலகத்துக்கு வந்த அந்த பீடத்துல எழுந்தருளி வருகிற நற்கருணை ஆண்டவர் எதுக்குன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த பீடத்தில் அவர் எழுந்து வருகிறார். எப்படி? உண்மைக்கு சான்று பகர உங்களை என்னை வலிமை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. மூணாவது ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்தை நான் காமிச்சு முடிச்சிருந்தேன். என்ன வாசிங்க பாப்போம். நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம். இந்த கூட்டத்தில் நம்ம இருந்திடக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல தயவு செய்து 28வது வசனத்தை படிங்க. தக்க காரணம் இல்லாத போது அடுத்திருப்பவருக்கு எதிராக சான்று சொல்லாதே, உன் வாக்குமூலத்தில் அவருக்கு எதிராக உண்மையை திரித்து கூறாதே. நான் முதல்ல ஒரு கூட்டத்தை சொன்னேன். என்ன சொன்னேன்? பொய் வாயை திறந்தாலே ஏங்க சொல்லுங்க, பொய் வஞ்சகம் திறந்த பெணக்குழியா இருக்கான். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது ஒரு கூட்டம் ஆண்டவர் காமிச்சார். எப்படி இருக்குது? அது இச்சகம் பேசுகிற வாய், பொய் பேசுற வாய் தான். மூணாவது பாருங்க இந்த பொய். இது எப்படி இருக்கு தெரியுமா? எப்பவுமே பாருங்க, அடுத்தவங்களுக்கு விரோதமா எதையாவது அடுத்தவங்க வாழ்ந்துடக்கூடாது, அடுத்தவங்க நல்லா இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர்களை வஞ்சிக்கும்படி, அவர்களை அழிந்து போகும்படி என்ன செய்யறது? வாசிங்க அந்த வசந்த அந்த வார்த்தையை மட்டும் வாசிக்கிறீங்களா? வாசிங்க பாப்போம். நல்லா கவனிச்சு பாருங்க. பாருங்க, எதிராக சான்று சொல்லாது, அடுத்திருப்பவருக்கு எதிராக சான்று சொல்லாது, உன் வாக்குமூலத்தில் அவருக்கு எதிராக உண்மையை சொல்லுங்க எல்லாரும். உண்மையை திரித்து கூறாதே. உண்மையை ஒரு குடும்பத்துல எல்லாம் போய் உண்மையை திரிச்சு பேசக்கூடாது, உண்மைக்கு புறம்பா பேசக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சில பேர் வேலை என்ன தெரியுமா? அடுத்த குடும்பத்தை சொல்லுங்க, நல்லா இருக்கிற குடும்பமா இருக்கும், நல்ல உறவா இருக்கும், மாமியா மருமவா நல்லவளா வருவா, நல்லா தான் இருக்கும். சிலவா வீட்டுக்குள்ள போனாலே குடும்பம் நாசமா போயிடும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் கூட பாருங்க, ஈவு இரக்கம் இல்லாம குடும்பங்களை உடைக்கிறவர்கள், பொய் சான்று சொல்லுகிறவர்கள், உண்மைக்கு புறம்பாக திரித்து கூறுகிறவர்கள். இந்த திரித்து கூறுகிறவர்கள் என்னவாங்க தெரியுமா? நீங்க தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க.
நான் வேகமா முடிக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க பாப்போம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல தானியேலை பற்றி பைபிள் சொல்லுகிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் வேகமா எடுத்துக்கோங்க. பாருங்க பாருங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க பாப்போம். தானியேல் 6:3 வாசியுங்கள். இந்த மூவருள் வாசிங்க. தானியேலும் ஒருவர். இவர் மற்ற மேற்பார்வையாளரை விட தண்டல்காரரை விட சிறந்து விளங்கினார். ஏனெனில் வியத்தக ஆவி அவரிடத்தில் இருந்தது. தன் அரசின் முழு பொறுப்பையும் அவரிடம் ஒப்படைக்கலாம் என அரசன் எண்ணிக்கொண்டிருந்தான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அதே போல பாருங்க 5ஆம் வசனம். அவர்கள் இந்த தானியேலுக்கு எதிராக அவருடைய கடவுளின் சட்டத்தை பின்பற்றுவதை தவிர வேறு எதிலும் அவர் மீது குற்றம் காண சொல்லுங்க. குற்றம் காண. தானியேல் ஒரு நீதிமான்ங்க. தானியேல் இன்னைக்கு பாருங்க நல்ல வேலை நடக்கும். நல்ல சில பேர் உழைப்பாங்க, நல்ல உழைப்பாங்க, நல்ல உத்தமனா இருப்பான். குடும்பத்திலையும் சரி வெளியும் சரி சிலர் நல்லா இருப்பாங்க. ஆனா சில பேர் பாருங்க அவங்கள சும்மா இருக்கவே விட மாட்டாங்க. போய் அவங்கள உண்டிலன் பண்ணுவோம் அப்படின்லாம் முடிவெடுப்பாங்க. தானியேலுக்கு விரோதமாகவும் அவனோடு இருந்த கள்ளர்கள் தீயவர்கள் அதே போல ஒரு முடிவெடுத்து வந்தாங்க. தானியேலுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். ராஜாட்ட போயிருந்தாங்க. ராஜாவே, இந்த நாட்டுல இத்தனை காலத்துல உம்மை தவிர யாரும் எந்த கடவுளையும் ஜெபம் பண்ண கூடாது. ராஜாவும் சிந்திக்காம அவன் ஒரு கையெழுத்து போட்டான். தானியேல் என்ன பண்ணாருன்னா, ராஜா கையெழுத்து போட்டான்னா எவன் போட்டான்னு, நான் போய் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணணும்னு போயிட்டாரு. ஜெபம் பண்ணாரு. உடனே போய் சொன்னாங்க, ஐயா ராஜாவே உன் கட்டளையை மீறிட்டான். உடனே தானியேலுக்கு சிங்க குகையை ரெடி பண்ணாங்க. சிங்க குகையில போட்டாங்க. அல்லேலூயா. ஆனா நல்ல கவனிங்க. பொய் சான்று சொல்லுகிறவர்களும் தீயவர்களும் நிலைத்து நிற்க மாட்டார்கள். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்தவங்க குடும்பத்துக்கு, அடுத்தவங்க வாழ்க்கை, அடுத்தவங்க முன்னேறிட கூடாதுன்னு சொல்லி யார் தீமையை விதைக்கிறார்களோ, யார் குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்கள் கடவுளுடைய தீர்ப்பை பெறுவார்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. விளைவு என்னாச்சு? சிங்கக்கபியிலே தானியேல் கிடக்கிறார். சிங்கக்கபியின் வாசல் அடைக்கப்பட்டது. தானியேல் உள்ளே இருக்கிறார். சிங்கங்கள் உள்ளே இருக்கிறது. உள்ளே இன்னொருவரும் இருந்தார். யார்? கடவுள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உண்மை உள்ளவன் எங்க இருந்தாலும் கடவுள் இருப்பார். நீ உண்மையா இருந்தா எங்க இருந்தாலும் கடவுள். நீ உத்தமமா இருந்தா கடவுள் இருப்பாருங்க. உன் மனைவிக்காக ஒண்ணு மாத்திக்கிடாத, உன் கணவனுக்காக ஒண்ணு மாத்திக்கிடாத. யார் சொன்னாலும் நான் உண்மைக்கு சான்று பகரன் வாழ்ந்து பாரு, கடவுள் உன்னோடு இருப்பார். இப்ப தானியேலை சிங்கக்கபியில போட சொல்லிட்டு தானியேலை சிங்கக்கபியில கல்ல வைத்து அடைத்துட்டு ராஜா போய் உட்கார்ந்தான். கொஞ்சம் தண்ணிய போடலாம் நினைச்சா குடிக்க முடியல அவனுக்கு. கொஞ்சம் கேர்ள் ஃப்ரெண்டோட ஆடலாம் நினைச்சா முடியல அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு புத்தியெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? நல்ல பயலான இந்த தானியேலை இப்படி பண்ணிட்டோமேன்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். தானியேலை பிடிக்காதவெல்லாம் பார்த்தான். ஆடுற ஆட்டம் இதோட கதை முடிஞ்சது. காலையில பொழுது விடியும் முன்பு அரசன் தானியேல் போடப்பட்ட அந்த கபியின் முன்பாக, சிங்க கபியின் முன்பாக கேட்டான், தானியேலே, என்றும் உள்ள கடவுளின் உண்மை ஊழியனே, சிங்கத்தின் வாயிலிருந்து உன் கடவுள் உன்னை காப்பாற்றினாரா? உள்ள இருந்து அவன் சொன்னா, ஐயா இங்க வா ராஜாவே, நீ நல்லா இருப்பப்பா. என் கடவுளுக்கு முன்பாகவும் உனக்கு முன்பாகவும் நான் உண்மையா இருந்ததனால் என் ஆண்டவர் தம் தூதரை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினார். அதுவும் எனக்கு பஞ்சனை போல இருந்தது. கையை தட்டு. யோ, ஒரு சிங்கம் இந்த கையில அந்த கையில. இப்படி சில பேர் சேர்ல போட்டு கண்ணீர் அஞ்சலின்னு போட்டிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? அதுக்கு காலுக்கு மேல காலை வேற இப்படி தூக்கி போட்டிருப்பான். சொல்லுங்க அல்லேலூயா. காலுக்கு மேல காலை போட்டு சிங்கத்தை மாதிரி சேர வச்சு அதுல உட்காந்துட்டு கீழே போட்டிருக்கோம் கண்ணீர் அஞ்சலி. ஆனா தானியேல் இருந்த சிங்கக்கபியில உண்மையிலே தானியேல் இந்த பக்கம் அவர் எங்க உட்கார்ந்தாரோ அந்த பக்கத்துல சிங்கம் பக்கத்துல இருந்திருக்கும். ஐயா, ஆட்டுக்குட்டியை போல அது இருந்ததான். தேவன் அங்கே அவனோடு கூட இருந்தார். ஆமென். ஆனா சிங்கக்கபியிலிருந்து தானியேல் கொண்டு வரப்பட்டார். ராஜாவே சொன்னார், சிங்கத்தின் வாயிலிருந்து காப்பாற்றிய தானியேலின் கடவுள் வாழ்த்த பெறுவாராக. கை தட்டுங்க. ஆனா பொரட்டும் பொறணியும் தீமையும் வஞ்சகமும் தீமையும் தவறான காரியமும் லஞ்சமும் அநீதியும் வாங்கின அந்த கொடியவர்கள் சிங்கக்கபியை எட்டு முன்
சிங்கங்கள் அவர்களை பீறி போட்டது, எலும்புகளை நொறுக்கியது என்று வேதாகமம் சொல்லுகிறது. சார் 3 பேரை காமிச்சிட்டேன். கேகசி நாமானிடமிருந்து வெளியே போனது, கேகசிக்கு வந்தது. பிரைஸ் தி லார்ட். அனானியாவும் சப்ராவும் கடவுளுடைய ஆவியை பெற்றிருந்த அந்த ஆதி திருச்சபையில் இருந்தாலும் பொய்யின் நிமித்தம் அழிந்து போனார்கள். தானியேலுக்கு விரோதமாக பொய் குற்றச்சாட்டுகளை வைத்தவர்கள் அழிந்து போனார்கள். நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க. தங்கச்சிகள் யாராவது இருந்தா இன்னைக்கு சில இடங்களை பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு அம்மா சாயங்காலம் ஜெபம் முடிஞ்சோன்னு வந்துச்சு, பிரதர் என் மகனுக்கு இப்பதான் கடன்லாம் வாங்கி வீட்டை கட்டி நாங்க பிள்ளைக்கு திருமணம் முடிச்சோம். எங்க மகளை விட, எங்களுக்கு மக கிடையாது, ஒரே ஒரு பையன்தான், மகளை விட ரொம்ப அதிகமாக நாங்க அவளை நேசிக்கிறோம். ஆனா அவ பொய்யா சொல்லி எங்க பையனை விட்டு பிரிக்கணும். என் பையனுக்கும் புரியுது. என் பையனுக்கு விரோதமா எழும்பி நாங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியாதபடி உன்னை பண்ணிடுவோம், கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி என் பிள்ளை என்கிட்ட வந்து பிரிக்கிறது மட்டும் இல்லை, எங்க குடும்பத்தை விட்டு எங்களை ரோட்ல நிப்பாட்டுறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. நான் கேட்கிறேன், தப்பா எடுத்துக்கிறாங்க. நான் எப்படி நீங்க பிரிஞ்சு போயிடலாம், தனியா போயிடலாம், 4 பொய்ய சொல்லிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிடலாங்க. ஆனா ஒரு நாள் உங்க வாழ்க்கையோட முடிவுல நீங்க அழுகிறது, நீங்க கடைசி வரை அந்த கண்ணீரை உங்களுடைய யாரும் எடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. வீணாலாம் யார் மேலேயாவது பழிய போடாதீங்க. ஆபேலுடைய ரத்தத்துக்கு காயின் விலை கொடுக்க வேண்டியது இருந்ததல்லவா? அவன் சொன்னா, நாடோடியா நான் அலைவேன், என்ன பார்க்கிறவன் என்ன கொல்வானேன்னு தான் அவன் அலைஞ்சான். யோசேப்புக்கு விரோதமாக எழுந்து அந்த யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டு ஒரு நாள் அந்த யோசேப்புக்கு முன்னால நிற்கும் போது அந்த சகோதரர்கள் சொன்னாங்க, நாம அன்னைக்கு செஞ்சது இன்னைக்கு நமக்கு சொல்லுங்க நடக்குது. நீங்கள் நன்மை செய்தால் கடவுள் உங்களை நன்மையால் அலங்கரிப்பார். முழங்கால் படியிடும். பொய் பேசுவதை விட்டு, தீமையை விட்டு கடவுளுக்கு சான்று பகிர கடவுள் உங்களை அழைக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தோடு நான் முடிக்கிறேன். உங்கள் செவிகள் எல்லாம் கடவுளை நோக்கி திரும்புவதாக, உங்கள் இதயமெல்லாம் இறைவனுக்கு இடம் கொடுப்பதாக. 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பொய்யை விலக்கி, எல்லாரும் படிக்கலாமா? சத்தமா படிக்கலாம் நினைக்கிறேன். எபேசியர் 4:25 சத்தமா எல்லாரும் படிக்கணும். எல்லாரும் சேர்ந்து படிங்க. எபேசியர் 4:25 எல்லாரும் படிக்கலாம். பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள், ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்பாய் இருக்கிறோம். ஆமென். முழங்கால் படிடும். கண்களை மூடுவோம். நாம இருக்கிற இந்த சரீரம் கடவுளுடைய அவயங்கள். கடவுளே, இயேசுவின் திருச்சபையில் கடவுளுடைய திரு அவையில் நாம் விசுவாசத்தினால் இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒவ்வொரு மகனும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் வாழணும். நல்ல பயபக்தியோடு 2 கைகளை விரித்து சொல்லுவோம். கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. நீங்க அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைங்க யாரா இருந்தாலும் உங்களிடமும் என்னிடத்திலும் நாம் உண்மைக்கு விரோதமா எங்க இருக்கிறோமோ அதை விட்டு மனம் திரும்பி கடவுளிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். பயபக்தியோடு ஒப்புக் கொடுப்போம். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் எல்லாரும் ஐயா
சொல்வோம், ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எங்கள் வாழ்க்கையில் பொய் வழிகளை விட்டு பொய் வழிகளை விட்டு மனமாற்றத்தை தந்து மனமாற்றத்தை தந்து உண்மைக்கு சான்று பகர்ந்த உண்மைக்கு சான்று பகர புனித கோடி அற்புதர் அந்தோணியாரின் புனித கோடி அந்தோணி அற்புதர் வாழ்விலே அவர் காட்டிய முன்மாதிரிகையிலே அவர் காட்டிய முன்மாதிரி நாங்களும் வாழ்ந்து எல்லா சூழ்நிலையிலும் உண்மைக்கு எங்கள் வாய் எப்போதும் திறப்பதாக பொய்யின் வழியை விட்டு பொய் பேசாதபடி பிறர் மீது குற்றம் சாட்டாதபடி புரணி சொல்லாதபடி அநீதியான பழிகளை சுமத்தாதபடி வீணானவை பேசாதபடி என் வாய்க்கு காவல் வை. ஆமென். ஆமென்.